சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகம் வந்து குழந்தைய பார்த்ததுமே அப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ குழந்தைய அவங்க கொஞ்சிட்டு இருக்கவும் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா உடனே வந்து பாய்க்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற தாய்மை மண்ணி தானே உன் கையாலே சீனி தண்ணி வை குழந்தைக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சண்முகமும் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே சீனி தண்ணி கொடுக்கவும் அப்போ வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு குழந்தைக்கு பாலை கொடுக்க சொல்லுங்க இசைக்கு அப்படின்னு சொல்லும் போது உடனே குழந்தைய தூக்கி அவங்க சண்முகம் வந்து இசைக்கு கையில் கொடுக்கும்போது இசைக்கும் ரொம்பவே சந்தோஷத்தோட வாங்கிட்டு தாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா சவுந்தர பாண்டியை தான் காட்டுறாங்க. அப்போ பாண்டியமாலும் அப்போ சனினும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பார்த்தீங்களா ஐயா நீங்கள் இருந்துட்டு இருக்கும்போது அந்த இசைக்கு என்னன்னா வந்து சண்முகம் கையால் தான் குழந்தைய வாங்கணும்னு சொல்லி பிடிவாதமாக பண்ணிட்டு இருந்தா மற்றவங்களும் வந்து அவங்களும் இசைக்கு சொல்கிறத கேட்டுட்டு என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு சீனி தண்ணி அவன் தான் வைக்கணுமா? ஏன் உங்கள் கையால் வச்சா ஆகாதான் என்ன? அது என்ன இருந்தாலும் அது நம்ம விட்டு வாரிசு தானே. அப்போ வந்து நீங்கள் தானே ஃபஸ்ட்டு வந்து அந்த குழந்தைக்கு சீனி தண்ணி வைக்கணும். இசைக்காவது ஒரு வார்த்தை சொன்னாலாம் பாருங்க, என்ன இருந்தாலும் சரிதான், அவங்க எல்லாரும் ஒன்று நீங்கள் மட்டும் தனி அப்படின்னு சொல்லும் போது இப்போ பாண்டியமான சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் சவுந்தரம், என்ன இருந்தாலும் சரிதான், ஒன்று தனியாக ஒதுக்கிட்டாலும் பாரு, அந்த குழந்தை உன் வீட்டு வாரிசு, அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஒன்று ஒதுக்கி வச்சுட்டாலும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டிக்கு கோவத்தை ஏற்றி விட்டுட்டே இருக்காங்க. சவுந்தர பாண்டியும் கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டாக வந்து சண்முகம் குழந்தைய தூக்கிட்டு வராங்க. இந்தாங்க மாமா உங்கள் பேத்தியை பிடிங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே சவுந்தர பாண்டி குழந்தைய பார்த்து முறைச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்ன மாமா இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? இது என்ன இருந்தாலும் சரி தான், உங்கள் வீட்டு வாரிசு, நீங்கள் தானே அந்த குழந்தையோட தாத்தா, நீங்கள் தான் தூக்கணும் இந்த பிடிங்க உங்கள் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாருங்க அப்படியே குழந்தைய பார்க்கும்போது உங்களை மாதிரிக்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சவுந்தர பாண்டி அப்படியே குழந்தைய வந்து ஓரக்கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து முத்துப்பாண்டியும் இசைக்கும் வரவும் அப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, அப்பா நாங்கள் எல்லாரும் உங்களை நம்பிட்டு இருக்கோம், அந்த குழந்தை என்ன நம்பி பிறந்திருக்குது, அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பாசத்தை காட்டணும்பா, நீங்கள் வந்து என்ன பண்ணினாலும் நான் பொறுத்துக்கிடுவேன், ஆனால் என் குழந்தைக்கு உங்களுடைய பாசம் கிடைக்கணும்பா, நான் சொல்கிறத கேளுங்க, என் குழந்தைய தூக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சவுந்தர பாண்டி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டி இசைக்கும் வந்து சவுந்தர பாண்டி காலில் விழவும் அப்போ வந்து சண்முகமும் குழந்தைய சவுந்தர பாண்டி காலில் வைக்கிறதுக்காக போகிறாங்க. உடனே வந்து சவுந்தர பாண்டி கோவத்தோட எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பேத்தியை காலுகளை போடுவேன், என் பேத்தியை கீழே போடுறதுக்கு நீ யாருடா, அவன் என்னுடைய பேத்திடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே குழந்தைய தூக்கி அவங்க கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. என் தங்க பிள்ளையை தூக்கி இவன் என் கீழே காலில் போடுறதுக்காக இருக்கிறானே, நீ என்னுடைய வாரிசு, என் குழந்தையாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தன்னுடைய பேத்தியை ரொம்பவே வந்து அளவுக்கு மீறி அவங்க கொஞ்சிட்டு இருக்கவும் இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத பாண்டியமாவும் சனியனும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே மாதிரிக்கு சண்முகம் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ பாய்க்கா சொல்கிறாங்க, பாரு நம்ம என்ன சொன்னாலும் சரிதான், அவர் வந்து சிரிக்க கூட மாட்டார், நம்மளை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு இருப்பார், ஆனால் என்ன இருந்தாலும் சரி அவர் பேத்தியே கீழே போடணும்னு சொன்னதுமே அவருக்கு எவ்வளோ கோவம் வந்துருச்சு பாரு, என்ன இருந்தாலும் சரிதான் அவருக்குள்ள ஒரு பாசம் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கவும் உடனே பரணியும் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்பா இவ்வளோ பாசத்தையும் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டு அடக்கி வச்சுட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து சவுந்தர பாண்டி வந்து குழந்தைய பார்த்து சொல்கிறாங்க, உனக்கு தங்கத்தாலேயே இந்த தாத்தா தொட்டில் வாங்கி தரேன், உனக்கு தங்கத்தாலே நான் அலங்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டி குழந்தைக்கு கொஞ்சிக்கிட்டே அப்படியே போயிருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத பாண்டியமாலும் சாணியனும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இதுதான் தான் ஆடாட்டாலும் தசை ஆடுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், இவர் எவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருந்தார், ஆனால் அந்த குழந்தைய வாங்கினதுமே அவருடைய பேச்சே மாறி போச்சுது, இந்த குழந்தைய வச்சு அவங்க பக்கம் என் தம்பி இழுத்துருவானுங்க போலுக்கு அப்படின்னு பாண்டியம்மா சொல்லிட்டு இருக்கவும் அது விடக்கூடாது, இந்த குழந்தைய வச்சு அவனை வந்து மனசு மாற விட்டுருவான் அந்த சண்முகம், அது நடந்துடவே கூடாது, அவன் மட்டும் மனசு மாறிட்டானா அப்புறமா அவ்வளோதான் நம்மளுக்கு இங்கே வேலை இல்லாமல் போயிடும் அப்படிங்கும்போது ஐயோ என்னம்மா நீ இப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சனின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாண்டா சவுந்தர பாண்டி நம்ம கைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஆட்டை எல்லாமே, அவன் மட்டும் மாறிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்து பார்த்தோம்னா இவங்க எல்லாரும் வந்து குழந்தைய தூக்கிட்டு அவங்க சண்முகத்தோட வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்து அவங்க பரணி வந்து அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து அவங்க வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகவும் அடுத்தது குழந்தைக்கு பேர் சுட்டணும்னு சொல்லிக்கிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ சவுந்தர பாண்டி வராங்க. உடனே என் பேத்திக்கு நான் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து கனி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் குட்டி சூடாமணி அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சவுந்தர பாண்டிக்கு கோவம் வர ஆரம்பிச்சிருது, என்னது சூடாமணியா, என் பேத்திக்கு உங்க அம்மா பேரை வச்சுட்டு இருப்பியா என்ன, அவள் என்னுடைய வாரிசாக்கும், என் பேத்திக்கு நான் மாடலாக பேரை வைப்பேன் அப்படிங்கும்போது உடனே வந்து சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ என்ன மாடலில் பேர் வச்சாலும் சரி தான் அந்த குழந்தைக்கு எங்கள் அம்மா பேரை தான் நான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை
கிட்டதுமே சவுந்தரபாண்டி கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே வந்து பரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, இசைக்கு தான் வந்து அவள் வயிற்றுல இருக்கும்போதே வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு பிறக்க போகிறான்னு சொல்லிட்டு இருக்கிறா, அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்கிற, நீ கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ பாய்க்கே சொல்கிறாங்க, இங்கே பாருங்க பேசாமல் அமைதியாக இருக்க மாட்டீங்களா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அதெல்லாம் முடியாது, என் பேத்திக்கு நான் மாடலாக தான் நான் பேரை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து இங்கே பார்த்தோம்னா அவங்க சண்முகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு உன் பேத்திக்கு நீ என்ன மாடல் பேருனாலும் வச்சுக்கோ, ஆனால் சூடாமணின்னு தான் நான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க சவுந்தரபாண்டி வழக்கம் போல் வந்து கோவப்பட்டு இருக்கவும் உடனே பாண்டிமா வந்து தூண்டி விட்டுட்டு இருக்கிறாங்க, பாத்தியால நீ உன் பேத்திக்கு தங்கத்தால் தொட்டில் வாங்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஆனால் வந்து ஒரு பேர் வைக்கிறது கூட உனக்கு உரிமை இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததாக அங்கே பார்க்கும்போது உடனே வந்து அவங்களுக்குள்ள ஒரு இது வருது, சரி நீங்களும் பேர் எழுதி போடுங்க நானும் பேர் எழுதி போடுதேன், எந்த பேர் வருதோ அதையே நம்ம குழந்தைக்கு சூட்டிடலாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து சவுந்தரபாண்டி சொன்ன பேரையும் அதே மாதிரிக்கு சூடாமணிங்கிற பேரையும் வந்து எழுதி போடுறாங்க. அப்போ சூடாமணின்னு வரவும் உடனே வந்து எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ சவுந்தரபாண்டி வழக்கம் போல அவன் நினைச்சதே நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா குழந்தைக்கு சவுந்தரபாண்டி வந்து சூடாமணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க வாயாலே வந்து அந்த பேரை சொல்லவும், இது கெட்டதுமே எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. எப்படியோ மாமாவே அவராவே வந்து அந்த பேரை சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்க சவுந்தரபாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் வாயாலேயே அந்த பேரை சொல்ல வச்சுட்டான்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எரிச்சலோட போகவும், அடுத்து பார்த்தோம்னா குழந்தைய சவுந்தரபாண்டி வச்சு அவங்க கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. என்னது இவன் வந்து அந்த குழந்தைய விட்டு பிரியவே மாட்டான் போலுக்கு அப்படின்னு பாண்டிமா சொல்லிட்டு இருக்கவும், இப்படியே போயிட்டு இருந்தான்னா அவனுடைய குணமே மாறிடும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஆமாத்தா நீ சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு சனின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் எங்கே பார்த்தோம்னா ரத்னாவும் அறிவழகம் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கவும், அப்போ வந்து பரணி வந்து சொல்கிறாங்க, நானும் காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், இந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அறிவழகன்னு சிரிச்சுட்டு போகவும் ரத்னா வெக்கப்பட்டுட்டு போகிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வீராவையும் சிவபாலனையும் தான் காட்டுறாங்க. சிவபாலன் வந்து அவங்க வீரா கிட்ட அவங்க வழி எவ்வளோ தான் பேசினாலும் வீரா வந்து கோவப்பட்டுக்கிட்டே இருக்கவும், அப்போ வந்து பரணி சொல்கிறாங்க, இவங்க ரெண்டு வரையும் ஒன்று செத்துட்டா அவ்வளோதான், கதையே முடிஞ்சு போச்சுது, அப்பவும் ஒரு வழிக்காக வந்து அவர் திருந்த ஆரம்பிச்சிட்டாரு குழந்தைய பார்த்ததுமே அப்படின்னு சொல்லி நினச்சி இருக்கவும் உடனே சண்முகம் வராங்க. என்ன பரணி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இல்ல அறிவழகனும் ரத்னாவும் ஒன்று சேர்ந்தாச்சுது, அப்பாவும் வந்து குட்டி சூடாமணியை பார்த்ததுமே அப்பாவும் மனசு திருந்திருவார்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுது, இன்னும் அடுத்து மிச்சம் இருக்கிறது வீராவும் சிவபாலனும் தான், இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா கதையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து சண்முகம் சொல்றாங்க, அப்படி மட்டும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்னடா நினைச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இல்ல நீ நினைக்கிறது நடக்காது அப்படிங்கிறாங்க, எங்க பாரு நீ பேசாம இருந்தாலே போறோம், வீராவையும் சிவபாலனையும் சேர்த்து வைக்கிறது தான் அடுத்தது என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சண்முகம் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, நீ நினைக்கிறது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அவங்க மனசுக்குள்ளே அப்படி சொல்லிகிட்டே போகிறாங்க. அப்போ வந்து உடனே பரணி வந்து பார்க்குறாங்க, எதுக்காக இவன் இந்த மாதிரிக்கு பிடிவாதமாக இருந்துட்டு இருக்கிறான், வீராவும் சிவபாலனும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுல இவனுக்கு என்ன பிரச்சனைனே தெரியலையே, ஏதோ ஒன்று அவன் மனசுக்குள்ளே வச்சுட்டு மறைச்சிட்டு இருக்கிற மாதிரிக்கே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பரணி நினைக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், சிவபாலனையும் வீராவே நான் சேர்த்து வச்சே தீர்வு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வைஜந்தி நினைக்கவும், அடுத்துங்க பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி குழந்தைய வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கவும் உடனே முத்துப்பாண்டி வந்து இசைக்கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியால அப்பாவை யாருமே வந்து அதாவது அப்பா மனசை மாற்ற முடியாது, ஆனால் நம்ம குழந்தை வந்ததுமே அப்பா மனசை மாற்றிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ இசைக்கு வந்து சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாக்கியா வராங்க, என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அங்கே பாரு அப்பா முகத்தில் எவ்வளோ சிரிப்பு பாரு, இவ்வளோ சிரிப்பையும் அவர் நம்ம வந்து பார்த்ததே இது வரைக்கும் கிடையாது, ஆனால் நம்மக்கிட்ட கூட ஒரு பாசத்தை காட்டினது கிடையாது, தன்னுடைய பேத்திக்கிட்ட அவர் எவ்வளவு பாசம் காட்டிட்டு இருக்கிறார் பாரு, அவரே மறந்து அவர் வந்து பேத்திக்கிட்ட அவர் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாரு, இதை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது அப்படிங்கவோ உடனே பாக்கியா சொல்றாங்க, இதே மாதிரி அவர் எல்லாருக்கிட்டையும் இருந்தா அவ்வளவுதான் கதையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சவுந்தரபாண்டி இப்படி மனசு மாறுற மாதிரிக்கு இருக்கிறாங்க, அவங்க மனசை திருந்திட்டாங்கன்னா இந்த கதையே முடிஞ்சிற மாதிரிக்கு ஆயிரும், அதனால இந்த கதையை முடிச்சிருவாங்களா, அப்படி இல்லைன்னா வந்து அடுத்ததா வைஜந்தி வச்சு இந்த கதையை வந்து அடுத்த கட்டமா அவங்க எடுத்துட்டு போக போறாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்.